ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். பல ஆண்டுகளுக்கு பிறகு வெளிநாட்டிலிருந்து தன் மாமா வந்திருக்கிறதை அறிந்தான் அமுதன். மகிழ்ச்சியாக துள்ளி குதித்தபடி அவன் அருகே போனான். அமுதா, என்ன படிக்கிறாய் அப்படின்னு அவர் அன்போட கேட்டார். 10ஆம் வகுப்பு, நன்றா படிக்கிறேன் அப்படின்னு பெருமையோடு சொன்னான் அவன். வா என்னுடன், உனக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி தருகிறேன் அப்படின்னு அவரை கடை தெருவுக்கு அழைத்துட்டு போனார். அங்கே ஒரு கடையின் வெளியே கண்ணாடி அலமாரியில அழகான பொம்மை ஒன்று இருந்தது. விலை உயர்ந்த பட்டு துணியை அதற்கு மாட்டியிருந்தாங்க. மாமா, அந்த பொம்மையை எனக்கு வாங்கிட்டாங்க. அழகான அந்த பொம்மையுடன் நான் மகிழ்ச்சியா விளையாடுவேன், பொழுது இனிமையா கழியும் அப்படின்னு சொன்னான். வெறுப்புடன் அவனை பார்த்தார் அவர். பொம்மையை வைத்து விளையாட நீ என்ன குழந்தையா? உன் மதிப்பை நீயே ஏன் குறைத்துக் கொள்கிறாய் அப்படின்னு கேட்டார். படிப்பதற்கு நீ புத்தகங்களை கேட்டிருக்கலாம், விளையாடுறதுக்கு கிரிக்கெட் மட்டையோ பந்துகளோ கேட்டிருக்கலாம். நானும் என் மைத்துடன் உயர்ந்த நிலையை அடைய விரும்புகிறான் அப்படின்னு அவற்றை மகிழ்ச்சியுடன் வாங்கி கொடுத்திருப்பேன். உன் தகுதிக்கு குறைவானதையே நீ விரும்புகிறாயே, என்னால் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு கோபத்தோட சொன்னார். மாமா, என்னை மன்னிச்சிருங்க. இன்று உங்களால் நான் நல்ல பாடம் கற்றுக்கொண்டேன். இனி என் வாழ்நாளில் மதிப்பு குறையும்படி என்றைக்குமே நடந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னான் அவன். அவருடைய கோபம் தணிஞ்சது. அவனை அழைத்து கொண்டு அடுத்த கடைக்குள்ள நுழைந்தார் அவர். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.